என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குறார். என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். எல்லாத்தையும் இன்னைக்கே பேசிட முடியாதுல்ல. இன்னும் 26க்கு ஓராண்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு. காலில் மட்டும் இல்ல ராஜா, கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன். போய் வடநாட்டில் ஒரு விலங்கு காப்பகத்தில் ஒரு புலி, அது புலி. அந்த புலிக்கு அங்கே இருக்கிற அந்த வழக்கமாக உணவு வைக்கிற அந்தவன் ஏதோ பேசி பார்க்குறான். ஹிந்தியில் இங்கிலீஷில் சொல்லி பார்க்குறான். இங்கிலீஷில் சொல்கிறான், அது கேட்க மாட்டுது. ஹிந்தியில் சொல்கிறான், கேட்க மாட்டுது. ரொம்ப நேரமாக ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து போன நம்மால் அதுக்கு போய் தமிழில் பேசுகிறான், கேட்டுருது. கீழே போடுறான், அது தமிழ் புலிடா, அது தமிழ் புலிடா. புலியை ஏன் நம் தலைவன் தூக்கி இருக்கணும், தொட்டு இருக்கணும்? பசித்து கிடக்கும், பல நாட்கள் பசித்து கிடக்கும். தக்க இறைக்காக காத்திருக்கும். வந்த பிறகு வெறி கொண்டு போய் அடிச்சு வீழ்த்தும். அந்த விழுகிற இறை வலப்பக்கம் விழாமல் இடப்பக்கம் விழுந்துட்டா சாப்பிடாது, பசி அடக்கிட்டு போயிரு. ஏன்? தன் வீரத்துக்கு இழுக்காயிடுச்சு, இடதுக பக்கம் விழுந்துருச்சு அப்படின்னு. அந்த மானமுள்ள விலங்கை மான தமிழ் மறவன் நம் தலைவன், நமது முன்னவர்கள் கரிகால் பெருவள சோழன், அருண்மொழி அரசேந்திரன், அவன் பரம்பரையில் வந்த நாம் தன்மானமிக்க விலங்கை தமிழ் தேசிய மக்கள் கொடியில் ஏந்தி நிற்கிறோம். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குறார். ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி, ஐ ஹேட் இட். டே, யாருக்கு என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணுது, பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா, பிக்காளி. ஏய் போடா, எல்லா வரையும் அடக்கி நிக்க வேண்டியிருக்கேன். நாள் அப்படி மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான், இவன் பேக்கப் பண்றான். அவன் முடிவு பண்ணிட்டு, நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும், ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும். அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை. ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான். இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏன்னா நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா, அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்க வீட்டுல காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்றுக்கணும், ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் வாங்கிட்டான். எழுது எழுது எழுது, என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன், எழுதுவியா? பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகள், பல ஆயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன், எழுதுவியா? எழுதுவியா? எழுத மாட்டேன். மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன். ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வர, என் படை இருக்கிறவர் கட்டிடுறான். நீ பார்த்து கட்டிடுவான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். ஒன்றும் பண்ண முடியாது.
நாட்டுக்கோழி கறி 650 ரூபா. நான் வந்தா நாட்டுக்கோழி முட்டை பண்ண 100 ஏக்கர் 50 ஏக்கர் 60 ஏக்கர் 700 ஏக்கர் 300 ஏக்கர் நாட்டுக்கோழியா மேயும்டா. என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே பால் 1/2 லிட்டர் 2 முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதான். தொட்டா தூக்கி வீசிடுவாங்க. தமிழ் தேசியம்னு என்னமோ சொல்றாங்களங்க அப்படின்னு. தெலுங்கு தேசம்னு இருக்கும்போது எங்கெங்க இருந்தீங்க எல்லாரும்? தெலுங்கு தேசம் பேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சி இதே திமுக. இதே திமுக இன்றைக்கு நம்மளை தமிழ் தேசம் ஐயோ பாசிசம் இந்த பிஜேபி அங்க வச்சிருக்கு. அந்த தேசத்தின் தயவுல தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்குது பிஜேபி. இவங்க எல்லாம் நம்மள பாசிசம் தான். அது ஏண்டா தெலுங்கு தேசம் இனிக்குது, இந்த தமிழ் தேசம் காத்தக்குது? ஏன்? என் தாய் நிலத்தின் அடித்தளத்தை கட்டிட்டாய்டா. நான் மொழி இனம் நிலம் வளம் உரிமை என்று பேசும்போது நடுங்கிற. நீ எத்தனை நாளைக்கு என்னை ஓரந்தள்ளிடுவ? புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே படைப்பார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் கூற்றை பொய்யாக்காமல் நிறுவோம். காலையில கிளம்பிட வேண்டியது. கட்டிச்சோரை கட்டிட்டு யாரு கூப்பிடுறா, யாரை பத்தி பேசணும், எவ்வளவு 2000-ஆ 3000-ஆ அவ்வளவுதான் சீமான் அவ்வளவு போயிடுவார், இவ்வளவு முடிஞ்சிருவார், வந்துருவார். பாராளுமன்ற தேர்தலை 2 விழுக்காடு வாங்குவாரோ, 3 விழுக்காடு வாங்குவாரோ, 4 விழுக்காடு வாங்குவாரோ? உடுக்க அடிச்சுக்கிட்டு இருந்த நான் 8.22 வாங்கி தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துட்டேன். இப்ப அவ்வளவுதான் இவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு. தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்றுவிடக்கூடாது. அதுதான் பெற்றுவிடக்கூடாது. ஏன்? என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் காடு, என் மலை, என் அருவி, என் ஆறு, என் ஏரி, என் குளம், என் மக்கள், அவர்கள் கல்வி, அவர்கள் மருத்துவம், அவர்கள் வேலை வாய்ப்பு, இங்கே தொழில் வளர்ச்சி, பெண்ணிய உரிமை, இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகள் பேசுவார். இவ்வளவு எதுக்கு சீமான் பேசுற? இவ்வளவும் இங்கே இருக்கிற மா வீரர்களின் கனவடா, கனவு. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு தள்ளிட்டான்டா. தமிழ் படித்தால் தான் வேலை. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, தமிழ் எங்கள் கொள்கை மொழி. உலகின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. எத்தனை சாளரங்கள் வீடுகளுக்கு, ஜன்னல்கள். தமிழ்ல சாளரம், ஜன்னல் பிறமொழி. எத்தனை ஜன்னல்கள் சாளரங்கள், அத்தனை ஜன்னல்களாக, அத்தனை அந்த சாளரங்களாக உலக மொழிகளை வைத்துக்கிறோம். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தமிழ், எங்கள் தாய்மொழி வச்சிருக்கோம். ஏன்? பெற்றதாயை பட்டினி போட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் இல்லை. நீ உலகில் எம்மொழியும் கற்றுவா, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன் என்று பொருள். எங்கள் தாய்மொழியை கற்போம், ஆங்கிலம் கட்டாய பாடமாக கற்போம், என பயன்பாட்டு மொழியாக வைத்துக் கொள்வோம். உலகில் எம்மொழியும் கற்போம், இந்தி உட்பட கற்போம். உருது வேணுமா கத்துக்கிறோம், எது வேணாலும் கத்துக்கிறோம். இங்கே என் பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி பூமிநாதனும் திருமாறன் போன்ற பல வீரர்கள் இந்திய ராணுவத்திலிருந்து விருப்பவை கொடுத்துவிட்டு வந்தவர்கள். ஏன்? அண்ணனுக்கு அருகில் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள். அவர்களுக்கு இந்தி தெரியுமா தெரியாதா? நன்றாக பேசுவார்கள், இந்திக்காரர்களோட நன்றாக பேசுவார்கள். அவர்கள் எங்க ஊர் மதுரையில் இருந்து போகும்போது இந்தி படிச்சுட்டு போனார்களா? அங்க போய் கற்றுக்கொண்டார்களா? அங்க போய் கற்றுக்கொண்டார்கள். அவசியப்பட்டால் கற்றுக்கொள்வோம். நாங்கள் ஈழ தாயகத்திலிருந்து ஏதிலிகளாக பிரான்சுக்கு போனோம். பிரெஞ்சு கத்துக்கொண்ட அகதியா போனோமா? போய் அங்கே சேர்ந்துட்டு கத்துக்கிட்டோமா? கத்துக்கிட்டோம். மொழி, உணவு, உடை எல்லாம் அந்தந்த நிலமும் களமும் காலமும் தீர்மானிக்கும். அவ்வளவுதான். ஆனா ஆங்கிலம் படித்தா தான் சோறு வேலை,
அப்ப நாய் நரி பன்னி எல்லாம் நல்லா 3 வேளையும் பச்சையாம சாப்பிடுது. இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் கத்து பேசுத.